எல்லா விடிவி நேயருக்கும் வணக்கம். இது மாரிக்குப்பத்துலேருந்து குப்பம் வரைக்கும் 23.7 கிலோமீட்டர் புதிய ரயில் பாதை அமைக்கும் பணி நடந்து கொண்டு இருக்குது. 2018 சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு சுமார் 235 கோடி அலாட்மெண்ட் ஆச்சு. இது ஒரு 400லேருந்து 500 கோடி ரூபாய் செலவாகிற ப்ராஜெக்டை வேலை விறுவிறுப்பாக நடந்து கொண்டு இருக்குது. சுமார் 50லேருந்து 60% வேலை ஆயிருக்குது. இது விடிவிக்கு நிறைய பேர் அப்டேட் பண்ணுங்கன்னு சொன்னதுனால இந்த பகுதியை கம்ப்ளீட்டாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். மாரிக்குப்பத்துலேருந்து கர்நாடகா பார்டர், அது 5.7 கிலோமீட்ரு. கடைசி வரைக்கும் இதில் இந்த வீடியோவை பாருங்கள். கடைசியில் மொத்தமே அந்த கடைசி பாயிண்ட் வரைக்கும் நாங்கள் நியூஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் அர்த் ஒர்க்குன்றது கடந்த 4-5 வருஷமாக அர்த் ஒர்க்கு இந்த 5.7 கிலோமீட்டருக்கு வேலை நடந்து கொண்டு இருக்குது. இந்த வேலை ஆயிட்டப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் அப்கிரேட் மாரிக்குப்பத்தில் விருப்பாட்சபுரம் அப்புறம் ஆந்திராவுக்கு போய் சேருது. இது இல்லாத ரயில்வே ஸ்டேஷனுக்கு மாரிக்குப்பத்தில் 2 லூப் லைன் எக்ஸ்ட்ரா போடப்படும். இது சிங்கிள் ட்ராக் ரூட்டு தான் மாரிக்குப்பத்துலேருந்து குப்பம் கனெக்ட் ஆகிறதுக்கு. இது 2026 தான் ஓப்பன் பண்ணணும், இனாகுரேஷன் பண்ணணுன்ட்டு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ளே என்னென்ன வேலை நடந்துருக்குன்னு உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகும். இப்போத்துக்கு உங்களுக்கு இவ்வளோ அப்டேட்டு பண்ணியிருக்கேன். இந்த பகுதியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்ன, இந்த வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்ன, இந்த வீடியோவை முழுக்க விடிவி மறைஞ்ச ஸ்ரீதர் ராமுக்கு சமர்ப்பிக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு நியூஸு விடிவியில் தான் டெலிகாஸ்ட் பண்ணது. ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்னே விடிவி ஸ்ரீதர் ராம் தான் டெலிகாஸ்ட் பண்ணது. அதனால் அவர் நினைவாக இதை சமர்ப்பிக்கிறோம். 5.7 கிலோமீட்டர் கர்நாடகாலையும் 18 கிலோமீட்டர் ஆந்திராலையும் இது புது லைன் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. இந்த புது லைன் அதாவது பங்கார்பேட்லேருந்து முதல்ல காம்சந்திரம் அப்படி பிசாநாத்தம் போய் குப்பம் கனெக்ட் ஆகுது. ஆனால் 2018 ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து புது லைன் இது பண்ணோன்னு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. கர்நாடகாவில் அதாவது மாரிக்குப்பம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆந்திரா பார்டர் வரைக்கும் விறுவிறுப்பாக வேலை நடந்திருக்கு. பாலம் அமைக்கிறது, ரோட் லைனிங் பண்ணுறதுக்கு, ரயில்வே ட்ராக் போடுற கான்கிரீட் ஸ்லாபுங்க வரைக்கும் இறங்கிட்டு இருக்கு. மாரிக்குப்பம் டு குப்பம் போகிற வழியில் 2.53 கிலோமீட்டர்ஸ் இந்த ஒரு நேரோ பிரிட்ஜ் மாதிரி கட்டியிருக்காங்க. ஒரு 70% வேலை ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஜெல்லிங்கோ, அதாவது ரயில்வே ட்ராக் கீழே போடுற ஜெல்லிங்கில் ஆல்மோஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே ஃபுல்லாகவே இந்த லாஸ்ட்லேருந்து நீங்கள் பின்னால் பார்க்கலாம். இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட்டு மெயின் ரோடு வரைக்கும் ஃபுல்லாக குவிச்சு வச்சுருக்காங்க. இந்த ரயில்வே ட்ராக் அமைக்கிறதுனால டைமு, ரெண்டாவது கேஜிஎஃப் நல்லா டெவலப்மெண்ட் ஆகும். ஃப்யூச்சரில் சில பேசஞ்சர் ட்ரெயினுங்கோ கூட்ஸ் ட்ரெயினுங்கோ இந்த ரயில்வே ட்ராக் வழியாக குப்பம் போய் சென்னைக்கு சேர்றதோ சரி, இந்த பக்கம் மதுரை, கோயம்புத்தூர், கேரளா போகிறதுக்கோ ஷார்ட்கட் ஆகும்.
இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்னு பார்த்தா இதுதான் 5.7 கிலோமீட்டர் இருக்கிற கடைசி இடம். அதாவது நீங்க பின்பக்கம் பார்க்குற இடம் வந்து மார்க் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிற இடம் வந்து மாரிக்குப்பம் டு குப்பம் போகிற டிஸ்டன்ஸ், அதாவது கர்நாடகாவில் இருக்கிற பகுதியில் லாஸ்ட் இடம் 5.7 கிலோமீட்டர். இது கடைசி. இது வரைக்கும் வேலை ஆயிட்டு இருக்கு. இது இன்னும் விரைவில் ஜல்லிங் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு இருக்காங்க. ரயில்வே தண்டவாளத்தை எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறாங்க. கான்கிரீட் ஸ்ட்ராப், அதாவது தண்டவாளத்துக்கு கீழே வைக்கிறது, அதுவும் சில இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்குது வர்றதுக்கு. இந்த பகுதியில் உங்களுக்கு எல்லா இதுவும் ஃபாஸ்டா நடந்துருக்கு.